உருத்திராக்கத்தை எல்லோரும் அணிய முடியாதா? யாருங்க சொன்னது? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் உருத்திராக்கத்தை எல்லாரும் அணியக்கூடாதுன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அது எந்த அளவு உண்மை என்பதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இந்த உருத்திராக்கம்ங்கிறது என்ன என்று அதனுடைய பொருளை புரிஞ்சுக்கிட்டா, இப்படி அணியக்கூடாதுன்னு சொல்கிறது எல்லாம் ரொம்ப தப்பான செய்தின்னு நல்லா புரியுங்க. உருத்திராக்கம்ன்ற சொல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா, உருத்திர அக்கம் என்கின்ற 2 சொல்லால் ஆகியிருக்கின்றது. உருத்திரன் என்று சொன்னால் கோபமிக்கவன், சினமிக்கவன், உக்கிரமானவன் என்பது தான் உருத்திரன் அப்படின்னு வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து அச்சம், அக்கம் என்பது கண்ணீர் என்று பொருள். அப்போது பொதுவாக நாம் எடுத்துக்கொண்டோம்னா உருத்திராக்கம் எனப்படுவது இப்படி சினம் கொண்ட சிவபெருமான் இருக்கின்றானே, உக்கிரமாக இருக்கின்றானே அந்த சிவபெருமான், அவன் உயிர்களுக்காக வடித்த கண்ணீர்தான் உருத்திராக்கம். அவன் வடித்த கண்ணீர்தான் உருத்திராக்க மரமாக முளைத்து அதிலிருந்து உருத்திராக்க விதைகள் நமக்கு கிடைக்கின்றன என்று புராணங்கள் சொல்கின்றன. அப்போ உருத்திராக்கம் என்பது அடிப்படையில் உயிர்களுக்காக சிவபெருமான் பரிவு கொண்ட நிலை என்பதை அடையாளமாக உணர்த்தி நிற்பது. அப்படின்னா இறைவனுடைய கருணையை உணர்த்தி நிற்பது உருத்திராக்கம். அப்போது இறைவனுடைய கருணையை உணர்த்தி நிற்கின்ற அந்த உருத்திராக்கத்தை நாம் அணிந்து கொள்வது என்பது அந்த பெருமான் மீது நாம் கொண்ட அன்பு தானே. இப்போ பெருமான் மீது கொண்ட அன்பை நினைவுபடுத்துகின்ற அந்த உருத்திராக்கத்தை யார் அணியலாம்? யாரெல்லாம் சிவபெருமான் அன்புடையவன், உயிர்கள் பால் கருணை உடையவன், பரிவு உடையவன் என்று அவன் மீது அன்பு கொள்கின்றார்களோ அவர்களெல்லாம் அணியலாம் தானே. இந்த உருத்திராக்கத்தை தமிழில் அக்குமணி, அக்கு மாலை என்று சொல்கின்றார்கள். அப்போது இந்த உருத்திராக்கம் எனப்படுவது இன்னார் தான் அணியணும்னு இல்லை. ஆண், பெண், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோரும் அணியலாம். யாருக்கெல்லாம் சிவபெருமான் நம் மீது கருணையாக இருக்கின்றான், அன்பே வடிவாக இருக்கின்றான் என்கின்ற எண்ணம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் உருத்திராக்கம் அணியலாம். சிலர் இந்த தீக்கை வாங்கினவர்கள் தான் உருத்திராக்கம் அணிய வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா இந்த உருத்திராக்கம் அணிஞ்சால் சுத்தபத்தமாக இருக்கணுங்க, இந்த மது மாமிசம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது உண்மை தான். என்ன உண்மைன்னா, சிவபெருமான இப்போ உருத்திராக்கம் நம்ம கழுத்துலேயோ கையிலேயோ தலையிலையோ அணிந்து கொண்டிருக்கின்ற போது அந்த பெருமானுடைய கருணையை நினைக்கின்ற போது நாம் இது போன்ற செயல்களை செய்யாமல் தவிர்ப்பது நல்லது தான். ஆனால் இது போன்றவற்றை இப்போ மது குடிக்காதவர்கள், புலால் உண்ணாதவர்கள் மற்ற குற்றங்கள் செய்யவில்லையா, இதுவை மட்டும்தான் குற்றமா அப்படின்னு நாம் சிந்திக்கின்ற போது இந்த குற்றங்களை செய்யாமல் இப்போ மனமொழி மெய்யால் மற்ற குற்றங்கள் செய்கின்றார்கள் இல்லையா, அவையும் குற்றம் தானே. அப்போ அவர்கள் மட்டும் உருத்திராக்கம் அணியலாமா என்கின்ற கேள்வி வரும் இல்லையா. அப்போது எல்லோரும் குறை உடையவர்கள். அந்த குறையை நீக்குவதற்குத்தான் நாம் துணையாக இந்த உருத்திராக்கத்தை அணிகின்றோம் என்பதனை கருத்தில் சிந்திக்க வேண்டும், கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போது உருத்திராக்கம் என்பது ஒருவர் தவறானவற்றை செய்து கொண்டிருந்தால் அதிலிருந்து தன்னை விடுவித்து கொள்வதற்கு, தன்னை காப்பதற்கு, தன்னை தூய்மைப்படுத்தி கொள்வதற்கு அது துணையாக நிற்க வேண்டும். தூய்மையாகி விட்டவர்களுக்கு ஏன் மறுபடியும் உருத்திராக்கம்? அப்போ தூய்மை தேவைப்படுகின்றவர்களுக்கு தானே உருத்திராக்கம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பெருமான் மீது கொண்ட அன்புனால் என்னை தூய்மைப்படுத்தி கொள்ளப் போகிறேன், முயற்சிக்கின்றேன் என்று முனைகின்றவர்களுக்கு உருத்திராக்கம் பெரும் துணையாக இருக்கும். அதை அணிவதனால அவர்கள் இன்னும் மேம்பட முடியும் என்று சொன்னால் சிறப்பு தானே. அதனால் தூய்மையாகி விட்டவர்கள்தான், சுத்தபத்தமாக இருக்கிறவங்க தான் உருத்திராக்கம் அணியிறோம் என்பது தவறான கூற்று. இல்லாதவர்கள் தானே இதை அணிந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே சிந்தித்து பார்க்க வேண்டும். தங்களை சமய நெறிக்குள்ளே ஈடுபடுத்தி கொள்ள விரும்புகின்றவர்கள், தங்களை நல்ல நெறியில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள்
இப்படி உருத்திராக்கம் அணிய வேண்டும் என்கிறதிலிருந்து தொடங்க நினைக்கின்றவர்களை நாம் தட்டி கொடுத்து தாராளமாக அணியுங்கள், சிவபெருமானுடைய கருணையை எப்பொழுதும் எண்ணுங்கள், அதை தூய்மையாக பார்த்து கொள்ளுங்கள், தவிர்க்க வேண்டிய நேரங்களில் தவிர்த்து விடுங்கள் என்று நாம் சொல்லணும். இப்போ உருத்திராக்கம் அணிந்து கொண்டு ஒருத்தர் மது குடிக்கின்ற போது அவருக்கே மனதில் கொஞ்சம் ஒரு குறுகுறுப்பு ஏற்பும் தானே. உருத்திராக்கத்தை போட்டுக்கிட்டு நம்ம மது குடிக்கிறோமே, உருத்திராக்கத்தை போட்டுக்கிட்டு பொய் சொல்கிறோமே, உருத்திராக்கத்தை போட்டு தவறான செயலை செய்கின்றோமே அப்படின்னு அது ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அது நல்லது தானே. எடுத்த எடுப்பிலேயே எல்லாரும் உருத்திராக்கம் போடக்கூடாது, சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களை சமயத்தில் ஈடுபடுவதிலிருந்து நம்ம ஒதுக்கி விட்டுட்டோம்னு சொன்னால் அவர்களெல்லாம் மறுபடியும் இதில் வந்து சேருவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் எல்லோரும் உருத்திராக்கம் போடலாம். யாரெல்லாம் பெருமானுடைய கருணையை எண்ணுகின்றார்களோ அவர்களெல்லாம் போடலாம். அதனால தான் பெரிய புராணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகமங்களில் விலக்கப்பட்டிருக்கின்ற செயல்களை செய்தவர்களுக்கெல்லாம் கூட அன்பின் அடிப்படையில் பெருமான் அருள் செய்திருக்கின்றார். நமக்கு கண்ணப்பருடைய வாழ்க்கை அதனால தான் பெருமான் காட்டுறார். சிவகோச்சரியர் என்கின்ற ஒரு சிவாச்சாரியார் ஆகம விதிப்படி பூஜை பண்ணுகின்றார். ஆகம நெறிக்கு மாறாக கண்ணப்பர் பூஜை பண்ணுகின்றார். அவருக்கு பெருமான் அருள் செய்கின்றார். அதிபத்தர் என்கின்ற ஒரு மீன் பிடித்தவர். அவர் பெருமானுக்கு மீனையே திருவமுதாக ஒவ்வொரு நாளும் கடலில் விடுறார். அதை பெருமான் ஏற்றுக்கொண்டு அதற்கு அருள் செய்கின்றார். அதனால் அதை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் குறிப்பிடலை. சமயத்தில் ஈடுபட வேண்டும் என்று அன்போடு வந்து அணைகின்றவர்களை நாம் ஆகமம் சாஸ்திரம் விதி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டுறாம அவர்களை வாருங்கள், தாராளமாக உருத்திராக்கத்தை அணிந்து கொள்ளுங்கள், சிவபெருமானை எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறது தான் சிறப்பு. அதுதான் நன்மையை கொண்டு வரும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். எதுக்கெடுத்தாலும் சாஸ்திரம், எதுக்கெடுத்தாலும் சுத்தபத்தம் அப்படின்னு சொல்லி அவர்களை நாம் விலக்கியே விட்டுட்டோம்னு சொன்னால் அவங்க நாளடைவில் காணாமல் போய்விடுவார்கள் என்பதை சிந்தித்து பார்த்து உருத்திராக்கம் அணிய யாருக்கெல்லாம் உருத்திராக்கம் அணிவதற்கு விருப்பம் இருக்கின்றதோ, சிவபெருமான் கருணையை என்ன நினைக்கின்றார்களோ அவர்களெல்லாம் தாராளமாக உருத்திராக்கத்தை அணியலாம். இன்னும் கூட ஒரு செய்தி நாம் சிந்தித்து பார்க்கலாம். என்ற அளவு யாருக்கெல்லாம் உருத்திராக்கம் வாங்கி கொடுக்க முடியுமோ உருத்திராக்கத்தை வாங்கி கொடுத்து அணிந்து கொள்ளும்படியாக சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம்.